ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழன் லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் தைப்பூசம் பற்றின டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் டவுட்லாம் கேட்டிருந்தீங்களா, அதையுமே இதில் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பட் இப்போ தான் இதை வந்து நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. தைப்பூசத்தை பத்தி அதிகமா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது, எத்தனை நாள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ கந்த சஷ்டி அப்படின்னா 6 நாள் வந்து விரதம் இருப்போம். இப்போ மலைக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போறது அப்படின்னா நம்ம 48 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க, அதையும் பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா தைப்பூசத்துக்கு ஒரு நாள் விரத முறை தான் வந்து எல்லாருமே மேற்கொண்டு நம்ம பார்த்திருப்போம். இதுலயே ஒரு சில பேர் வந்து தைப்பூசம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க விரதமா இருந்து அந்த நாள்ல வந்து பால் குடம் எடுப்பாங்க. ஸோ விரதம்ங்கிறது நம்மளோட கணக்குப்படி ஒரு 48 நாள் இல்லை 21 நாள் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து நம்ம விரதம் வந்து மேற்கொள்றதா சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறது தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு வந்து ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 3 நாள் நீங்கள் இருக்கிறதா வேண்டி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாருமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ சொல்ல போகிற விரத முறையை நீங்கள் வந்து கட்டாயமாக தைப்பூசம் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த விரதமாக இருந்தாலும், அதாவது சஷ்டியாக இருந்தாலும் சரி, கிருத்திகையாக இருந்தாலும் சரி, கந்த சஷ்டி 6 நாள் வந்து இருப்போம்ல, அதுவாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதுதான் விரத முறைக்கான தொடக்கம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் விரதம் இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பெருசாக வந்து இந்தந்த நாட்களில் இதை தான் பண்ணால் முருகன் வந்து நமக்கு இதை கொடுப்பாரு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. முருகரை சிம்பிளாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டி உட்கார்ந்துருந்தாலே போதும். அதுவும் வந்து நமக்கு வந்து எல்லா பலனையுமே முருகர் நமக்கு அமைச்சு தருவார். இந்த விரதம் இருக்கிற முறையை நானும் ஒவ்வொரு வருஷமும் முருகருக்கு வரக்கூடிய சிறப்பான நாட்கள் விரத முறையில் நான் சொல்லிட்டே தான் வரேன். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். முருகரோட அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னா அது தைப்பூசம்னு சொல்லுவாங்க. தை மாசத்துல வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா முருகரோட அருள் நமக்கு கிடைக்கும். தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் இணைஞ்சு வர்றதுனால தான் நம்ம தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. ரொம்ப பெருமையா சொல்லணும்னா மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, கனடான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லயுமே முருக பக்தர்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பான விழாவா கொண்டாடுவாங்க. இந்த தைப்பூச தினத்துல விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்றனால நம்மளோட கெட்ட கர்மாக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா மாறும், நன்மைகள் எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து தைப்பூசம் வருது. அன்னைக்கு காலையில, அதாவது அதிகாலை 1:54 பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து தொடங்கிடுது. மறுநாள் பிப்ரவரி 2 அதிகாலை 1 மணி வரைக்குமே பூச நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி திதியும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில 4:41 தொடங்கி அதுக்கப்புறம் பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரைக்குமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் என்ன திதி என்னைக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுதுங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் அதை பார்த்து கூட நல்ல நேரம் பார்த்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முருகர்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக விரதம் இருக்க தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் விரதத்தை தொடங்கணும். அதுக்கு முன்னாடி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுறணும். கரெக்டாக ஒரு வியாழக்கிழமைக்கு முன்னாடியே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு வியாழக்கிழமையிலேருந்தே நீங்கள் விரதம் இருக்க தொடங்கலாம். விரதம் மீன்ஸ் நான்வெஜ் எடுக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில் வந்து விரதத்தை தொடங்கணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளி சனி வரைக்கும் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம நார்மலாக 3 வேளையும் சைவ உணவு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா 1ஆம் தேதி பிப்ரவரி காலையில் ஒரு 3-4 மணி இருக்குல்ல, அதுதான் வந்து அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட விரதத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடி தொடங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ஒரு 4-4:30 பக்கம் எந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்றதா இருந்தா பண்ணிட்டு நம்மளோட பூஜையை வந்து தொடங்கலாம். யூசுவலா நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ற அன்னைக்கு சிம்பிளா வந்து எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு நீங்க வந்து எப்போதும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவீங்கல்ல, அதே தான். பட் இன்னைக்கு வந்து முருகருக்கு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கறனால நீங்க முருகரோட விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். இந்த நாள்ல முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம முருகர் வாங்கி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க வச்சிருக்கீங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். இத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 6 அபிஷேகம் இல்லை ஒரே ஒரு பால் அபிஷேகம் இல்லை 3 அபிஷேகம் உங்களால் என்ன முடியுமோ அதை ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ விக்கிரகம் வந்து இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. இப்போ விக்கிரகம் இல்ல, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் முருகரோட திருவுருவ படம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, காலையில வந்து நீங்க பூஜை ரூமுக்கு வந்துட்டு ஒரு பன்னீர் வச்சோ, இல்ல சாதாரண தண்ணி வச்சோ, நல்ல ஒரு சுத்தமான துணி எடுத்து முருகரோட படத்த வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு, மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். இல்ல சந்தன குங்குமம் வைக்கலாம். வச்சு நமக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ, மல்லிப்பூ அப்படி இல்லைன்னா செவ்வரளி, இல்லைன்னா வந்து சாமந்தி இந்த மாதிரி நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அத வச்சு முருகருக்கு ஒரு அழகான அலங்காரம் பண்ணலாம். இதுலயுமே ஒரு சில பேர் பூவு காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. எங்க வீட்டிலேயே வந்து செம்பருத்தி வந்து அதுவே இருக்கு. அத எடுத்து வைக்கலாமா? வீட்ல வளர்ற மலர்கள்லாம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. இதுல என்ன டவுட் இருக்கு? நமக்கு என்ன கிடைக்குதோ அத வச்சு எளிமையா பூஜை பண்றது தான் வந்து முருகரும் ஏத்துக்குவாரு. நம்ம வந்து நல்லா இருக்கணும், வாழ்க்கையில வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத வேண்டி தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். ஸோ அதுக்காக கடன் வாங்கி பூஜை பண்ணி நம்ம இருக்க கீழ் வந்து போகக்கூடாதே தவிர்த்து நம்மளால என்ன முடியுமோ அதை ரொம்ப சிம்பிளா செஞ்சாலே போதும். ஸோ இப்போ வந்து திருவுருவ படம் வைக்கிறவங்களுக்கும் சரி, விக்கிரகம் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். அடுத்ததா முருகருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். நம்ம வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து முருகரோட ஓம் விளக்கு அப்படி இல்லைன்னா முருகருக்குன்னு தனியாக வந்து ஒரு விளக்கு வச்சிருப்போம். அது வந்து அகல் விளக்கா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சிருங்க. இந்த ஒரு விளக்கு எதுக்காக ஏற்றணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து முருகரோட திருவுருவம் அப்படி இல்லைன்னா விக்கிரகம் என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம முருகரை எதன் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதியின் வடிவமாக தான் நம்ம வந்து முருகரை தரிசிக்க போகிறோம். அதனால கட்டாயமாக இந்த ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஸோ நம்ம வந்து இந்த வெத்தலை தீபம் போடுறது, ஷட்கோணம் கோலம் போடுறதெல்லாம் அதுக்கு அடுத்தபடி தான். ஸோ முருகருக்குன்னு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சிருங்க. அடுத்ததா முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து முக்கியமாக போடணுமா, இல்லை ஷட்கோணம் கோலம் வந்து முக்கியமாக போடணுமா, இல்லை ரெண்டுமே வந்து கம்பல்சரி போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. ஷட்கோணம் கோலங்கிறது தான் அப்பையிலேருந்தே முருகருக்கு வந்து ஏற்றுறது, சரவண பவ அப்படிங்கிற எழுத்துல. பட் வெற்றிலை தீபம்ங்கிறது நம்ம யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட வேண்டுதலுக்காக ஆரம்பித்து அவங்களுக்கு அது நடந்து, ஸோ நம்மளும் வந்து நமக்கு நடந்தால் நல்லா இருக்குமேனு ஒவ்வொருத்தவங்களாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது தான் வெற்றிலை தீபம். ஸோ அதை வந்து செய்யக்கூடாதுலாம் சொல்லலை. நம்மளோட தனிப்பட்ட விருப்பம், அது பண்ணுறதுனாலும் ஓகே, பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஷட்கோணம் கோலம் வந்து போடணும். முருகரோட மந்திரங்கள் 1000 இருந்தாலும் நம்ம எல்லாருமே சொல்கிறது, எல்லாருக்குமே எளிமையாக தெரிஞ்சது வந்து சரவண பவ அப்படிங்கிறது தான். சரவண பவங்கிற 6 எழுத்து எழுதி அதில் 6 விளக்கு வந்து நம்ம வச்சு ஒரு நெய் விளக்காவது நம்ம கண்டிப்பாக ஏற்றிருக்கணும். முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் 6மே வந்து நெய் விளக்காக ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 6 விளக்கு ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 விளக்குலையும் அந்த 6 முகன் வந்து எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்ம முருகருக்கு பூஜை பண்ணணும். சரவண பவ கோலம் வந்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலே நான் வந்து போட்டு காட்டியிருப்பேன். ஸோ சுற்றி வர வந்து சரவண பவன் இருக்கணும், நடுவில் வந்து ஓம்னு எழுதியிருக்கணும். ஷட்கோணம் போடுறதோட விளக்கம் என்னன்னு நிறைய பேர் நீங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ ஷட்கோணம் கோலம் போட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறதுங்கிறது நம்மளோட கவலை எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது தான். குடும்பத்தில் வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ நம்ம வந்து நல்லபடியாக காசு சேமிக்கணும், வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஷட்கோணம் கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் சகல விதமான வளங்களும் சரி, சகல நன்மைகளும் நமக்கு வந்து அடைகிறதுக்கு ஷட்கோணம் கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறதுங்கிறது முருகருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதே நம்பிக்கையின் வடிவமாக நீங்கள் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். இது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட ஒரு வடிவமாக நீங்கள் எதை நம்பி நீங்கள் சொல்கிறீங்களோ செய்கிறீங்களோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது என்னோட வெளிப்பாடு. ஸோ நீங்கள் வந்து எதை நம்புறீங்களோ அதை முழுமையாக நம்பி செய்யுங்க, கட்டாயமாக நடக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு முருகர்கிட்ட வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. ஸோ முருகருக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. நம்ம ஷட்கோணம் கோலம் போட்டு முருகருக்கு நம்ம வந்து அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜையும் பண்ணியாச்சு. இப்போ முருகருக்கு என்ன மந்திரம் சொல்லணும், என்ன மந்திரம் சொன்னால் நமக்கு எல்லா வேண்டுதலும் நடக்குங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ முருகருக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படின்னு. முருகாங்கிற வார்த்தையிலே வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மாங்கிற 3 பேருமே வந்துடும். நம்ம அதை சொல்லும் போதே வந்து அவங்கள வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகாங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், அவர் வந்து நம்ம கேட்ட வரங்களை வந்து கருணை கடலாக மாறி நமக்கு அள்ளி வழங்குவார். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னாலும் சரி, குழந்தை வரம் வேண்டி நம்ம வந்து விரதம் இருந்தாலும் சரி, முருகனை மனசார முருகி வேண்டுனா போதும், அது நியாயமாக இருந்த பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கு முருகன் வந்து செவி சாய்ப்பார்.
முருகர் அப்படினாலே அடுத்த நிமிஷமே ஞாபகம் வர்றது கந்த சஷ்டி தான். அதனால நீங்க முருகருக்கு பூஜை பண்ணும்போது கந்த சஷ்டி கவசம் படிச்சு நம்ம தாராளமா முருகருக்கு வந்து மனமுருகி பூஜை பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க வந்து வேற ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கந்தகுரு கவசம் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா சண்முக கவசம் படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். இந்த மாதிரி முருகருக்கு வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஏராளமா இருக்கு. இது எல்லாமே நம்ம கூகுள்ல டைப் பண்ணாலே போதுமே. அது வந்து நமக்கு என்ன படிக்கணுங்கிறது கந்த சஷ்டி கவசம்னு டைப் பண்ணா அது என்னங்கிறது அப்படியே வந்துடும். நம்ம அதை பார்த்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி முருகரை மனசார மனமுருகி வந்து வேண்டிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஷட்கோணம் கோலம் வந்து கீழே போடணுமா இல்லை தட்டில் போடணுமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கோலங்கிறது வந்து நம்ம அந்த ஷட்கோணம் கோலம் போடுறோம்ல சரவணபவ, அதில் வந்து விளக்கேற்றணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு விளக்கேற்றுறோம் அப்படின்னா அதை தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு கோலம் போட்டு வந்து நம்ம ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து தரையிலே கோலம் போட்டு அதில் விளக்கேற்றலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ நீங்கள் தட்டில் ஏற்றலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஏற்றிக்கலாம். பட் அது வந்து சரவணபவ அப்படிங்கிற எழுத்து மேலே தான் நீங்கள் வச்சு ஏற்றணும். இதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு முருகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் என்ன வேணாலும் செய்யலாம், இதுதான் செய்யணும்லாம் கிடையாது, செஞ்சு வச்சு கடைசியாக கற்பூர ஆராதனை காட்டி பூஜையை முடிச்சிடலாம். ஒரு வேளை சாப்பிடாம விரதம் இருக்கலாம், ஒரு நாளெல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்கலாம், இல்லைனா பாலும் பழமும் மட்டும் 2 வேளை எடுத்து விரதம் இருக்கலாம். அது நம்மளோடது தான். விரதத்தை தொடங்கிட்டு இதே மாதிரி பூஜையை ஈவினிங்கும் பண்ணி முருகரை கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து வீட்டில் பூஜையை நிறைவு பண்ணிடலாம். இல்லைனா வீட்டிலேயே பூஜை பண்ணி நைவேத்தியம் படைச்சு சிம்பிளா விரதத்தை முடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு விரதத்தை மட்டும் தொடங்கலாம். கோவிலுக்கு போக வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். மனசுக்குள்ளே முருகரை வேண்டி சாயங்காலம் விரதத்தை நிறைவு பண்ணிருங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எந்த டவுட்டுமே வேண்டாம். எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ அதை பண்ணி தாராளமா சாமி கும்பிடுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.